Hello friends, welcome to Ronnie Tailors. Product design ku enna material than paakalam. Adukku munadi நம்ம சேனலை subscribe பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துர்க்கேன், போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம உள்பக்கம் நீடில் போட்டு நாட் போட்டுக்கலாம். உள்பக்கம் நீடில் போட்டு வெளிப்பக்கம் நாட் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த லூப்புக்குள்ளே வந்து நீடில் கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம வந்து உள்பக்கம் நீடில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்பக்கம் வந்து நாட் போடணுன்ட்டு தேவையில்லை. திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதிலேருந்து இது 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஷார்ப் பகுதி வந்து கீழ் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோசி ஸ்ப்ரிங்கில் குத்தி நம்ம கொஞ்சம் வெளியில் எடுத்திருக்கோம், கொஞ்சம் தள்ளி வெளியில் எடுத்திருக்கோம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிரும், அது வேஸ்ட்டே ஆயிரும். யூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப அந்த ஸ்ப்ரிங்காக வந்துடும். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே பிடிச்சி போடுங்க. இது ரெண்டுலேயும் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டோன் எடுத்திருக்கேன், இதில் போட்டுக்கலாம். இந்த 2 ஸ்டோனுக்கு இடையிலையும் போடணும். ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து நம்ம 3 சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். 3 சுகர் பீட்ஸு, நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். இப்போ இதில் 3 சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். 2 சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். இதுலேயும் 2 சுகர் பீட்ஸு, ஒரு ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். இப்போ நான் இதில் வந்து நம்பர் 3 போட்டிருக்கேன் பீட்ஸு, இதில் வந்து 4M போட்டிருக்கேன். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரே பீட்ஸ் தான் தேவை அப்படின்னா போட்டுக்கலாம். நம்ம 4 பீட்ஸ் தான், நம்பர் 4 தான் போடுறோம், நீங்களும் 4 தான் போடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது நம்பர் 3யும் இது நம்பர் 4ம் போடுறேன். ஃபஸ்ட்டு போடுறது 3 சுகர் பீட்ஸ், ஒரு ஆன்டிக் பீட்ஸ், திரும்ப ஒரு சுகர் பீட்.
நம்ம இதெல்லாம் போட்ட மாதிரி இதில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட மேல் பகுதியிலேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி நான் நீடில் எடுத்திருக்கேன். இதில் நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸை சுற்றிலும் நம்ம ஜர்தோஸ்பின் போட்டுக்கலாம். ஜர்தோஸ்பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கோல்டு கலர் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 3 பீட்ஸ் போட்டிருக்கோம் ஆன்டிக் பீட்ஸு, அதுக்கப்புறம் நம்பர் 4. இப்போ நான் வந்து 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன், 6M பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பீட்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த பெரிய பீட்ஸ் போட்டுக்கோ இல்லையா, இது ஒரு பீட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி போடணும். ரொம்ப பீட்ஸ் ஸ்டோனை வந்து ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி தான் நான் போடுறேன். இப்போ நம்ம ஜர்தோஸ்பின்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸும் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பீட்ஸ்லாம் போட்டாச்சு. பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டோனுக்கு நேராக சின்னதாக இந்த மாதிரி ஒரு வளைவு. இந்த வளைவிலலாம் நான் வந்து ஜரி த்ரெட்டால் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போடுறது எல்லாம் நேராக வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோன்லாம் போட்டுட்டு இதில் ஒரு வளைவு போட்டுக்கலாம். ஒன்று உள்பக்கம் வர்றது மாதிரிக்கு, இன்னொன்று வந்து வெளிப்பக்கம் வர்றது மாதிரி போடணும். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது மாதிரி சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது இந்த வளைவு வரைக்கும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுட்டு நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப இந்த ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நீடில் எடுக்கும் இல்லையா, ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. இப்போ இதிலேருந்து இந்த மாதிரி வளைவாக வரணும். போடுறப்ப கொஞ்சம் பொறுமையாக த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் வரும். பீட்ஸை எடுத்துட்டு வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக்கில் போட்டு போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த வளைவில் நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், ஒன்று வந்து உள்பக்கமும் ஒன்று வந்து வெளிப்பக்கமும் வளைவு வர்ற மாதிரி போடணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டோம்னா கரெக்டாக அந்த வளைவுலாம் நீட்டாக வரும். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில்
ரவுண்ட் ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம அந்த பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். இது ஃபுல்லு முடிச்சுட்டு இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் சின்னதாக போட்டிருக்கேன். இங்கே வந்து நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம போடாமல் சுற்றிலும் ஸ்டோன் போட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து நம்ம வந்து ஸ்டோன் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோன் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. இந்த மாதிரி ஜர்தோ ஸ்ப்ரிங் போடுறதுக்கு நீடில் நம்பர் நான் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா நம்ம எந்த ஷேப்பில் போட்டோமோ அதே இதில் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். நம்ம போட்டிருக்கிறது வந்து ஸ்லீவுக்கு போட்டிருக்கோம். நெக்குக்கு வந்து சேம் மெத்தடில் இந்த லைன் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம்